The continuation of section 2.4 now. In the video la definition of an isomorphism and isomorphic relation enna adu paakaporom. Two finite dimensional vector spaces over the same field F are isomorphic if and only if they have the same dimension. And the very important one, every n dimensional vector space over F is same as Fn. That is, V is if dimension of V is n, V is isomorphic to the collection of all ordered n tuples. அந்த ஸ்பேஸ்க்கு அது ஐசோமார்பிக்கா இருக்குன்னு சொல்ல போறோம். And in the isomorphism, that is the standard representation of L of VW with respect to bases beta and gamma, which is a mapping from the script L of VW, collection of all linear transformations from V to W. அதுலேருந்து எதுக்கு போகுதுன்னா collection of all m by n matrices. ஸோ இது வந்து இந்த mapping இப்படி define பண்றச்சு. இது linear transformation 1-to-1 onto and means this will be isomorphic to this. So studying a linear transformation is same as studying matrices and vice versa. And using this dimension of this L of VW is dimension of V into dimension of W. And we are going to have the definition of the standard representation of V with respect to beta, which is this phi beta, and sometimes it is called as coordinate map with respect to beta. And for any finite dimensional vector space V, phi beta is an isomorphism. ஸோ அதுவும் சொல்லுவோம். ஸோ வயா இந்த இதுலேயும் நம்ம வி ஐசோமார்பிக் டு எஃப்னு சொல்லலாம், இல்லாட்டா டைரக்டாக இங்கே எப்படி இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சொல்ல போகிறோம். ஸோ அதுவும் பண்ணலாம். And finally, two different ways of applying a linear transformation using coordinate maps phi beta and phi gamma. So they give the same result அப்படிங்கிற அந்த ஒரு கம்யூட்டேட்டிவ் டயக்ராம்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன், we are not going to establish anything, ஜஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாத்திரம் அதுக்கு பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் an isomorphism. Let V and W be vector spaces. We say that V is isomorphic to W if there exists a linear transformation T from V to W that is invertible. ஸோ இங்கே இந்த இடத்துல லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஹோமோமார்பிசம், இன்வெர்டிபிள்னும் பொழுது 1-to-1 onto வந்துடும். ஸோ இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை இஸ் காலிங் as an isomorphism from V on to W. ஸோ வெறும் ஐசோமார்பிசம் சொன்னோம்னா 1-to-1 ஹோமோமார்பிசம் தான் வரும். on to 1-to-1 homomorphism இருந்ததுன்னா then we say that V is isomorphic to W. So if T is 1-to-1 onto homomorphism, then T is an isomorphism from V onto W ன்னு சொல்லுவோம், and V is isomorphic to W. Later in the next video, problems discuss பண்ணும்பொழுது அதில் isomorphic to இப்போ collection of all vector spaces over F and tau அப்படின்னு குறிச்சேன்னா அந்த செட்டில் tilda அப்படின்னு ஒரு ரிலேஷன், two vector spaces are related if and only if V is isomorphic to W அப்படின்னு ஒரு ரிலேஷன் போட்டோம்னா அந்த ரிலேஷன் வந்து isomorphic, அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ரிலேஷன் இஸ் isomorphic to V is isomorphic to W, அதான் அந்த ரிலேஷன். அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், தட் இஸ் ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரி, டிரான்சிட்டிவிட்டி அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அது ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது அதில் பார்க்கலாம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் we have the ஒரு இந்த டெஃபினேஷனுக்கு அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் டு இல்லஸ்ட்ரேட் ஐசோமார்பிக் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ முதல்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். நமக்கு எதுலேருந்து எங்கே போகிறோம்னா ஆர்டர்ட் பேர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் வித் என்ட்ரிஸ் ஃப்ரம் வித் காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் எஃப். அதுலேருந்து P1 of Fங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி அட்மோஸ்ட் 1. அப்போ அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். So இதுல it is easily checked that T is an isomorphism. So F2 isomorphic to P1 of F அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம சொல்லியிருக்கோம் isomorphic 2 அப்படின்னு சொன்னோம்னா T வந்து இந்த இதுலேருந்து இதுக்கு 1-to-1 இருக்கணும், on-to இருக்கணும், ஹோமோமார்பிசம், தட் இஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும். சரி, இப்போ T 1-to-1 சொல்ற கதையை பார்ப்போம்.
இப்போ கர்னல் டி நமக்கு தெரியும், கர்னல் டி சிங்கிள்டன் 0 இருந்தாலே டி becomes 1 to 1. இப்போ கர்னல் டி எப்படி டிஃபைன் ஆயிருக்கு? ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் இன் தி டொமைன் whose image under T is the zero element of the codomain. So இதை ஈக்குவேட் பண்ணோன்னா ஈக்குவேட்டிங் லைக் கோஎஃபிஷியன்ட்ஸ் A1 0 வந்துடும், A2 0 வந்துடும். அதனால இந்த kernel T consists of only this zero element ordered pair 0 0. அப்போ T வந்து 1 to 1. இப்போ நம்ம அப்போ dimension of kernel T which is nullity of T is 0. அப்போ டைமென்ஷன் தியரம் படிக்க டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி மஸ்ட் பி ஈக்குவல் டு தி டைமென்ஷன் ஆஃப் தி டொமைன் நேம்லி F2ன்னு வரும். பட் F2ஓட டைமென்ஷன் இஸ் 2. அப்போ டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி வந்து 2 and that is again the dimension of the codomain which is இதுக்கு பேசிஸ் வந்து 1x. டைமென்ஷன் இதுக்கு 2, இதுக்கும் 2. இதனுடைய பேசிஸ் 1, x. So both of them are of the same dimension and range is always contained in P1 of F. So both of them are of the same dimension, one is contained in the other. அதனால range of T should be the whole of the codomain. அப்போ T onto இருந்தா தான் ரேஞ்சும் கோடோமைனும் சேமா இருக்கும். அதனால T onto. So T 1 to 1, T onto அண்ட் அந்த லீனியர் டிரான்ஸ்மிஷன் சொல்றதுக்கு 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஒன்று A1 A2, இன்னொன்று B1 B2. ஸோ சம் ஆஃப் தீஸ் டூ T ஆஃப் சேர்ந்துருக்கிறத பிரித்து விடும் இல்லையா. ஸோ இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் ஒன்று, ஸ்கேலார் மல்டிபிள் ரெண்டு சேர்ந்து பண்ணலாம். இங்கே தனித்தனியாக எடுத்திருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணணும் நம்ம. ஏன்னா இந்த ஃபார்மேட்ல இருந்தால் தான் டி வேலை பண்ணும், இந்த ஃபார்மேட்ல இருந்தால் டி வேலை பண்ணாது. ஸோ இது வந்து காம்பனண்ட் வைஸ் அடிஷன் பண்ணோன்னே இது மாதிரி வருது. ஸோ டெஃபினேஷன் படிக்க ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் இருக்கும் பிளஸ் செகண்ட் காம்பனண்ட் இன்டூ எக்ஸ், அதான் டெஃபினேஷன் ஆஃப் டி. ஸோ அதை ரீரைட் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இது இமேஜ் ஆஃப் A1 A2 அண்டர் டி, இது இமேஜ் ஆஃப் B1 B2 அண்டர் டி. ஸோ சேர்ந்துருக்கிறத அது பிரித்து விட்டுருச்சு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன். அதே மாதிரி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ காம்பனண்ட் வைஸ் அந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் ஆயிருக்கு. ஸோ காம்பனண்ட் வைஸ் போட்டோம்னா இப்படி வரும். ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் பிளஸ் செகண்ட் காம்பனண்ட் இன்டு எக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம சி when we take out, these are simple steps, so not elaborately explained. ஸோ இதை வந்து சி கேன் பி டேக்கன் அவுட். எல்லாமே கேபிட்டல் எஃப்ல இருக்கு. ஸோ இது பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் சி இன்டூ இன்ஃபேக்ட் P1 of F வந்து வெக்டர் ஸ்பேஸ். ஸோ தட் இஸ் டு பி யூஸ்ட். ஸோ சி இன்டூ டி ஆஃப் A1 A2. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் சேர்ந்து இருக்கிறது பிரித்து விட்டுருச்சு. அப்போ டி வந்து ஹோமோமார்பிசம் 1 to 1 on to ஹோமோமார்பிசம் from F2 to this. அதனால this is isomorphic to this. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இந்த புக்ல இருக்கிறதுனால எக்ஸாம்பிள்ஸ் கேன் பி ஆஸ்ட் இன் 5 marks. இதை வந்து செக் பண்ணுங்க, இதை வெரிஃபை பண்ணுங்க, இது லீனியரா இல்லைன்னா இது வந்து 1 to 1 அந்த மாதிரி இட் கேன் பி எக்ஸ்பெக்டட். ஸோ இப்போ இந்த அடுத்ததுல டி எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா எந்த ஒரு பாலினாமியலையும் இந்த ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எடுத்துட்டு போகுது. நமக்கு தெரியாது அந்த பாலினாமியல் என்னன்னு. ஸோ ஜஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். வி டு நாட் நோ வாட் எக்ஸாக்ட்லி தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ். அது எக்ஸ்பிளிசிட்டாலும் கொடுக்கல. ஆனா இந்த டிரான்ஸ்மேஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த பாலினாமியலை எப்படி எடுத்துட்டு போகுதுன்னா the value of the polynomial at 1, at 2, at 3, at 4 கம்ப்யூட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அதில் போட்டு அடுத்தது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், ஐ மீன் செகண்ட் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம்னு போட்டு இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் டீக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இட் கேன் பி ஈஸிலி வெரிஃபைட் தட் திஸ் டி இஸ் லீனியர். என்னன்னா இந்த மாதிரி டி ஆஃப் எஃப் பிளஸ் ஜி நம்ம போட்டோம்னா எஃப் பிளஸ் ஜி அட் தி வேல்யூ ஆஃப் திஸ் அட் 1 அண்ட் வேல்யூ ஆஃப் திஸ் அட் 2, 3 and 4. ஸோ இதை வந்து வேல்யூ ஆஃப் தி பாலினாமியல் நம்ம இதை இவாலுவேட் பண்ணிட்டு வேல்யூ ஆஃப் தி பாலினாமியல் அட் 1 and 2, எனி பாலினாமியல் யூ டேக் even though it is not explicitly given, we can easily verify that. So அப்போ we will have
the f plus g of 1 as f of 1 plus g of 1, f of 2 plus g of 2, f of 3 plus g of 3, f of 4 plus g of 4. மறுபடியும் மேட்ரிக்ஸ் அடிஷன் படிக்கு இது தனியா எடுத்து எழுதலாம். அப்போ f வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் பிளஸ் அதே மாதிரி g வச்சு இன்னொரு மேட்ரிக்ஸ். ஸோ தட் இஸ் நத்திங் பட் தி இமேஜ் ஆஃப் f under t plus image of g under t. In the same way for this also scalar multiplication. The whole matrix is multiplied by the scalar. So அதனால அந்த c can be taken out. So you have this. So kernel t இப்போ t linear ஆயிடுச்சா, kernel t வந்து singleton 0 வந்ததுன்னா t1 to 1. அப்போ t1 to 1 இங்க ஆர்கியூ பண்ணோம்ல, அதே மாதிரியே we can have t to be on to. So t1 to 1 t on to, அதனால ஹோமோமார்பிசமும் சொல்லியாச்சு, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. அப்போ P3 of R will be isomorphic to this அப்படின்னு நமக்கு வந்துடும். So everything now depends on showing kernel T is singleton 0. So definition படி all those elements in the domain which are whose image under T is 0. So all those F such that இப்போ T of Fங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் equated to 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னா இது 0, இது 0, இது 0, இது 0. அப்போ 4 வேல்யூ 0. அப்போ f of xங்கிறது ஒரு பாலினாமியல், அதனுடைய டிகிரி பிகாஸ் இட் இஸ் ஃப்ரம் P3 of R at the most 3 தான் இருக்கணும். ஆனா இது எல்லாமே அந்த பாலினாமியல் 1 அப்படிங்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகுது, 2ன்னு போடும்போது 3 போடும்போது 4 போடும்போது 0 ஆகுது. அதனுடைய டிகிரியே 3. அப்போ இதுங்கெல்லாம் என்னன்னா they are roots of the polynomial ஆயிடும். டிகிரி 3 at the most இருக்கிற ஒரு பாலினாமியல் 4 ரூட்ஸ் வச்சிருக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை. அப்போ there is no other go, your f should be identically 0. f is 0 பாலினாமியல தான் இருக்கணும். அப்போ kernel t singleton 0ன்னு வந்தாச்சு. That is null space of t. Null space we have to be singleton 0. So by dimension theorem rank of t, nullity of t 0, dimension number. So rank of t அப்படிங்கிறது number, that is equal to dimension of your rank of t. Rank of t plus nullity of t is dimension of the domain, that is your P3 of R. So that is dimension of this is 4 because 1x, x square, x cube are the basis elements of this. அதனால dimension 4. So rank of t 4 na dimension of range of t is 4. But that is same as dimension of the codomain. Both of them are of the same dimension and range of t is contained in this. So t is onto. So this tells that t is onto. அதே explanation போன ப்ராப்ளத்துக்கு கொடுத்ததே தான். So t 1 to 1, t on to, அதனால t inverse exists and t is also a homomorphism. So P3 of R is isomorphic to this collection of all 2 by 2 matrices whose entries are from capital R, that is real numbers. So next we have this theorem. Let V and W be finite dimensional vector spaces over the same field, then V is isomorphic to W if and only if dimension of V is equal to dimension of W. இங்க என்ன இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் இதுல யூஸ் பண்றோம். சப்போஸ் V is isomorphic to W. isomorphic to W னா நம்ம இது சொல்லணும், அடுத்தது இதை அசியூம் பண்ணிட்டு V isomorphic to W சொல்லணும். சரி, சப்போஸ் V is isomorphic to W and that T from V to W is an isomorphism from V to W. நம்மளா ஒரு டிரான்ஸ்மேஷன், ஏன்னா V isomorphic to W தான் கொடுத்துருக்காங்க, நம்மளா இந்த ஒரு T அப்போ பிட்வீன் தெம் V and Wக்கு நடுப்புற ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ணோம்னா அது லீனியரா இருக்கும், 1 to 1 இருக்கும், 1 to 1 இருக்கும். அதான் டெஃபினேஷன் ஆஃப் ஐசோமார்பிக் டு. அப்போ அந்த மேப்பை நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம். ரைட், நவ் we have seen already that இப்போ T invertible if and only if rank of T is equal to dimension of V. So இதுதான் அந்த by the lemma preceding theorem 2.18ங்கிறது இந்த இதுதான் அவங்க மீன் பண்றாங்க.
இப்போ எனக்கு வந்து இந்த T வந்து ஐசோமார்பிசம் இருக்குன்னா 1 to 1 on to ரெண்டுமே இருக்கு. ஐசோமார்பிக் 2ன்னு சொல்லும்போது 1 to 1 on to ஹோமோமார்பிசம் இருக்கு. இப்போ இது on to அப்படிங்கிறதுனால range of T should be the whole of W. அப்போ range of T the whole of W னா dimension of this should be same as dimension of this. அப்படின்னா rank of T is equal to dimension of W. So that means இங்க T is invertible if and only if rank of T is equal to dimension of V. அப்ப rank of T is equal to dimension of W. இதுதான் எனக்கு ஆக்சுவலா வருது. rank of T is equal to dimension of W ன்னு வருது. இங்கிருந்து வர்றது இது. ஆனா T invertibleன்றது இங்க 1 to 1 on to இருக்கிறதுனால invertible. T invertibleனா rank of T is dimension of V. அப்போ rank of T க்கு பதிலா நான் dimension of V ரீப்ளேஸ் பண்ணேன்னா dimension of V is equal to dimension of W ன்னு கிடைச்சிரும். அப்போ இங்க T invertibleன்றது இது வருது அண்ட் 1 on toங்கிறதுல இருந்து இது வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணும்பொழுது வேண்டிய ரிசல்ட் கிடைக்குது. இப்போ கான்வர்ஸ் பார்ட்டுக்கு dimension of V equals dimension of W ன்னு எடுத்துக்கலாம். அப்போ dimension சேம்னா basis elements will have the same number of elements. ஸோ ஒன்று வந்து பீட்டான்னு எடுத்துக்கிறோம் with elements V1 etc. Vn basis elements. இது யாருக்குன்னா Vக்கு. அடுத்தது காமான்னு ஒன்று எடுக்கிறோம். அந்த காமா வந்து for W with basis elements W1 to Wn. இப்போ by theorem 2.6 இப்போ எனக்கு ஒரு லீனியர் டிரான்ஸ்மிஷன் கொண்டுறணும். I have to bring one T. ஸோ அது வந்து எங்கேருந்து கேரண்டி ஆகுது எனக்கு அப்படின்னாக்க இந்த theorem 2.6 வந்து guaranteed, this guarantees that V and W be vector spaces over F, and suppose that V1 etc. Vn is a basis for V. இது basis ஒன்னு basis இருந்தா கூட போறோம் எனக்கு. For W1 etc. Wn in W, there exists exactly one, that is unique linear transmission T from V to W such that T of Vi equals Wi. So அப்போ existence of linear mapping இந்த இதுல இருந்து it is guaranteed. Okay, அப்போ அது with T of Vi equal to Wi. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த W1 W2க்கு பதிலா இதை யூஸ் பண்ணி T of V1 T of V2 and so on T of Vn கொண்டு வர போறோம். ஸோ அப்படி கொண்டு வந்தோம்னா தென் இது வந்து T of பீட்டான்னு வரும். இது என்ன பண்ணுது, பேசிஸா இருக்கு யாருக்குன்னா W. அப்படின்னா it will span. So span of T of beta is nothing but because this is taken as gamma, you have span of T of beta equals span of gamma. அது எதை ஸ்பேன் பண்ணுது, W ஸ்பேன் பண்ணுது. ஏன்னா ஆல்ரெடி இட்ஸ் அ பேசிஸ், so it should span W. But this is nothing but from theorem 2.2. இது வந்து என்னன்னா range of T. இது range of T. அப்ப range of T is the whole of codomain. T ஓட codomain W. Range of T is the whole of codomain. என்னுடைய T வந்து onto. So T is onto because of this. You have therefore T is onto. Now from theorem 2.5 இதுல இப்போ இது வந்து எனக்கு என்ன கிடைக்குது, லீனியர் இருக்குது, onto இருக்கு. இப்போ onto வந்த உடனேயே we will have T to be 1 to 1. ஏன்னா இது எல்லாமே equivalent conditions. theorem 2.5ல equivalent conditions. அப்போ T onto வந்தாலே T becomes 1 to 1. So T is 1 to 1, T is onto, and T is already linear, and therefore your V must be isomorphic to W. This V must be isomorphic to W. So for the converse part, the existence of linear transmission, அது important. மிச்சதெல்லாம் we can automatically get, but the existence of இது அதுக்காக we'll have to mention this theorem 2.6. Now இப்போ corollary, இந்த V isomorphic to Fn அந்த ரிசல்ட் வந்து if and only if dimension of V is n, that is an important result.
இப்போ நம்ம இந்த theorem just now what we proved, let V and W be finite dimensional vector spaces, then V is isomorphic to W if and only if dimension of V is equal to dimension of W. So we are going to make use of this. இதனுடைய corollary தான் இது. We will take W to be the Fn. Okay. So in the Fn, we used to denote Fn. So let W be Fn, then dimension of W is n. Now we will assume that V to be, இது வந்து Wன்னு ஒரு வெக்டர் ஸ்பேஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். அது இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் n tuples அந்த வெக்டர் ஸ்பேஸ் கோஆர்டினேட் ஸ்பேஸ் இந்த W எடுக்கிறோம். Now V isomorphic to Fn assume பண்றோம். So that means my V is isomorphic to W. Therefore by theorem 2.19 V isomorphic to W ன்னு இருந்ததுன்னா dimension of V must be equal to dimension of W, but dimension of W is n, therefore dimension of V is n. So அந்த மாதிரி conclude பண்றோம். Very simple one, but we have to think on this line. So that is what here, because you are not given here what is the dimension here. You are not given. So you are given just V is isomorphic to Fn. Then you have to prove the dimension of V is n. Very simple and nice proof. And for the converse part, we shall take dimension of V to be n. And obviously this dimension is same as dimension of Fn. Dimension of Fn. So taking Fn as W, taking Fn as W, we see that dimension of V equal to dimension of W. So again by this, whenever dimension of V equals dimension of W, V must be isomorphic to W. But what is taken as W? It is Fn. So you have V to be isomorphic to Fn. V is isomorphic to Fn. So if this theorem is asked, there are two ways to prove. One method is this. So if this is asked for 10 marks, then you have to prove this theorem. இந்த தேரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான், ஏன்னா அதுதான் மெயினாக இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோட், பட் if it is asked in 10 marks, that must be proved. So next we have this, and the one-to-one correspondence, இந்த linear transformation matrices இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம prove பண்ண போறோம். Let V and W be finite dimensional vector spaces over F of dimension n and m respectively. So dimension of V is n. அப்போ any basis will have n number of elements. Let beta be that basis. Beta consisting of n elements. Beta consisting of n elements. Number of elements in beta is n. And gamma, அது வந்து யாருக்குன்னா Wக்கு m. So dimension of Wm னா அந்த gamma வந்து அதனுடைய basis எடுக்கிறோம். So எத்தனை elements இருக்குன்னா m. Beta basis for V and gamma basis for W. இப்போ நம்ம இந்த function from this to this defined by, இப்போ இதை வந்து நம்ம இந்த மேப்பிங்ல இருந்து இதுக்கு டிஃபைன் பண்றோம். collection of all, எப்படி it takes any element here T to matrix representation of T in the ordered basis from beta to gamma. Domainல இந்த T அப்படிங்கிறது it's a member of T belongs to, for every T in L of VW, which means T is a linear function, linear transformation from V to W. So இதுல basis வந்து beta, இதுல basis gamma. அதனால தான் matrix representation from beta to gamma அப்படின்னு இந்த இடத்துல we are having, right? So இதை வந்து நம்ம 1-to-1 onto homomorphism அப்படின்னு வருதான்னு பார்க்கலாம். So the statement again, here you have, this is the standard representation of LFVW with respect to basis beta and gamma.
That's a map from LFVW to this. Now, இது என்ன சொல்லுது? It says that once you fix the bases beta and gamma for your vector spaces, every linear transformation gets represented as a matrix. சும்மா ஓர்ல சொல்லும்போது ஒரு டிரான்ஸ்மேஷனோ ஒரு பேசிஸ் ஐ மீன் ஒரு மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். பட் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா we need to fix our basis, ordered basis beta and gamma. ஸோ அப்போ அந்த நீங்க நீங்க பீட்டாவும் காமாவும் ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்கணுமான்னு இல்ல. பீட்டாக்கு பதிலாக பீட்டா பிரைம், இங்க காமா பிரைம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிரான்ஸ்மேஷன் இன் தட் பேசிஸ் பீட்டா பிரைம் டு காமா பிரைம் அது அந்த மாதிரி. ஸோ கரஸ்பாண்டிங்கா அந்த பேசிஸ் நீங்க எதை எடுக்கிறீங்களோ அந்த கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் தட் வி வில் கெட். So that is what this theorem says. So ஒரு linear transformation ஒரு matrix. Now by theorem 2.8 இந்த இதுல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா matrix representation of t plus u அது வந்து matrix representation of t plus matrix representation of u அந்த மாதிரி எழுதலாம். அதே மாதிரி scalar multiplicationக்கும். So the way in which our this one is defined mapping, using this we can easily see that it is linear. Now இப்போ அப்ப நம்ம ஹோமோமார்பிசம் பார்ட் முடிஞ்சு போச்சு. அப்போ 1 to 1 on 2 சொன்னா போறோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு m by n மேட்ரிக்ஸ் இங்க கோடமைன்ல ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டோம்னா அதுக்கு யூனிக் ப்ரீஇமேஜ். see ப்ரீஇமேஜ் accounts for onto, uniqueness accounts for 1 to 1. so unique pre-image இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா 1 to 1 onto ரெண்டுமே வந்துரும். there exists a unique linear transformation this such that you have that A as this as the pre-image. Right. Now we will take A to be the matrix with entries this of order m by n and beta to be this matrix V1 to Vn. இப்போ நம்ம we are going to define mapping from V to W by T of Vj is equal to summation I ranging from 1 to m Aij Wi. Now இப்போ இதுல வந்து T is a mapping between V and Wங்கிறதுனால இதுல பேசிஸ் நம்ம V1 etc Vn எடுத்துக்கிறோம். and this W1 etc Wn they are அது மென்ஷன் பண்ணல. W1 etc Wm இது வந்து காமா இந்த இடத்துல இங்க பீட்டா பேசிஸ் ஃபார் திஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ இதுல we will have it as say V1 etc Vn and இது வந்து W1 etc Wm. இப்போ T is T from V to W நான் டிஃபைன் பண்ணும்போது when I consider V1 etc Vn which are in capital V, we will have T of V1 to be a member of codomain namely W which has got W1 and so on Wn as basis, Wm as basis. So அப்ப இதுக்கு வந்து நம்ம we will have the scalars linear combination. Every element can be uniquely written as the linear combination of basis elements. So அப்போ we will have like this A n1 அதே மாதிரி up to T of Vn வரைக்கும் we will have A m1 W1 and so on plus Amn Wm. அப்போ correspondingly you will have the matrix of T in the ordered basis beta to gamma to be Aij of order m cross n. So we have A இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் and beta இந்த மாதிரி T நம்ம டிஃபைன் பண்ணாலே now beta is a basis, so this uniquely defines a linear transformation T. So இந்த representation unique இருக்கிறதுனாலையும் இவங்க எல்லாம் basis elements அப்படின்னா linearly independent. So அப்படிங்கிறதுனாலையும் we will have this is unique, this uniquely defines a linear transformation this. That is by theorem 2.6. இதுதான் அந்த unique there exists a linear transformation நாலே இந்த linear transformation theorem தான் we have to quote. So இதுல நம்ம we keep saying that ஒண்ணுதான் basis இன்னொன்னு அவசியம் இல்ல basis இருக்கணும். But in spite of it we have the result to be true. But இந்த இடத்துல we have அந்த uniqueness இங்க இருந்தே நமக்கு கிடைச்சாச்சு. There exists a unique T
அந்த யூனிக்னஸ் ஃபாலோஸ் ஃப்ரம் ஹியர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டி இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணோம்னா தென் ஐ மீன் இந்த டி எக்ஸிஸ்ட் ஆகுது, யூனிக்காவும் இருக்குது. அண்ட் ஹவு இட் இஸ் டிஃபைன், ஏன்னா வி ஹாவ் டு சே நோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் டிஃபைன்ட் அப்படிங்கிறது, அதுக்காக இந்த மாதிரி நம்ம சொல்றோம். ரைட். ஸோ பட் திஸ் மீன்ஸ் தட் இதுதான் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் டி இன் த ஆர்டர்ட் பேசிஸ் பீட்டா காமா இஸ் ஏ. ஆர் இது வந்து இஸ் நத்திங் பட் the standard representation of LFVW with respect to basis beta and gamma. So that is equal to A. Up in the A ke, there exists a unique transformation T such that அப்போ existence வந்தாச்சு, uniqueness வந்தாச்சு. இந்த இடத்துல uniqueness and existence ரெண்டு வந்ததுனால நமக்கு ஈஸியா போச்சு. அந்த it is one to one and on to சொல்றது it becomes so easy. linear transformation நம்ம இதுபடிக்கு linear transformation வருதுன்னு சொல்லிட்டோம். அதனால we have this to be an isomorphism, one to one on to homomorphism. So இந்த ரெண்டு ரிசல்ட், if it is asked for 10 marks, then இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே detailed proof இல்லைனாலும் we have to give the proof for these two if it is asked for 10 marks. 10 மார்க் கேள்வியில் இதை கேட்க பட்சத்தில் நம்ம இதை வந்து 5 மார்க்னு ஜஸ்ட் கோட் பண்ணா போறோம். அதர்வைஸ் இந்த தியரம் 2.6 இந்த தியரம் முக்கியமான தியரம் அப்படின்னா இந்த ரெண்டு தியரமும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் the proof of them are not difficult at all. அப்போ அந்த ரிசல்ட் பார்க்கும்போது you should go back and see. If you have taken the notes, அதை போயிட்டு பாத்திர வேண்டியதுதான், ஓ இதுதான் நான் ப்ரூஃப் அப்படின்னு. நெவர் மெமரைஸ் எனிதிங். அந்த யூனிக்னஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாலே இந்த ரிசல்ட்டை தான் நம்ம கோட் பண்ணிட்டே வரோம், if you have noticed. சரி, அடுத்தது கராலரி. இந்த டைமென்ஷன் ஆஃப் LFVW நமக்கு வேண்டியது இதுதான். dimension of LFVW is mn. nங்கிறது which we can write as n into m. This is dimension of V, this is dimension of W. இதை நம்ம சொல்லணும். V and W are finite dimensional vector spaces of dimension n and m respectively. Then this is finite dimensional of dimension mn. இப்போ தியரம் 2.20, இப்போ நான் ஜஸ்ட் நோ வாட் வி டிஸ்கஸ், அது என்ன சொல்லுதுன்னா இதுவும் ஐசோமார்பிக்னு சொல்லுது. இது ஸ்கிரிப்ட் LFVWவும் m collection of all m by n matrices with entries from F, இது ரெண்டும் ஐசோமார்பிக். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் ஐசோமார்பிக்கா இருந்ததுன்னா the dimension must be the same. So dimension of LFVW must be equal to dimension of this. But we know that dimension of this is mn. Upon this is equal to mn, which is mங்கிறது you can write it as nm, so that you can have dimension of V into dimension of W. So dimension of LFVW is Hersteinler, the proof is different. We actually construct அந்த basis elements சொல்லி அது basis அப்படின்னு சொல்லி ஒரு non-empty subset அதில் எடுத்து அது basis சொல்லி, that approach is different. And இதில் வந்து இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி is giving the proof. அப்படின்னா again the same thing, இது ரெண்டும் யூஸ் ஆகிறதுனால இதில் வந்து நம்ம இந்த தியரத்துக்கு இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணோம்ல, அதை கோட் பண்ணிட்டு இதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். And இந்த இதையும் we have to establish theorem 2.19. V isomorphic na then dimension of V equal to dimension of W, இது ரெண்டும் equal na இது. So unless there is a practice, இதெல்லாம் recall பண்ணி எழுதுறது கொஞ்சம் difficult. So as for இந்த இது வந்து உங்களுக்கு புதுசான question paper தான் நீங்க பார்க்க போறீங்க. How it is going to be set தெரியல. ஸோ ப்ராப்ளம் நிறைய அதில் இருக்கிறதுனால if understand the concept, ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது இட்ஸ் குட் ஐடியா. அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும்.
தியரி இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். ஸோ ஃப்ரம் தி ப்ரீவியஸ் இயர்ஸ் பேப்பர்லேருந்து ஹர்ஸ்டின் புக்லேருந்துலாம் தான் வந்திருக்கும். ஸோ அதில் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸு அது இங்கே எந்த மாதிரி வந்திருக்கு அதை யூ கேன் ஹாவ் அ கிளான்ஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ராப்ளம்ஸ், பட் யூ கேனாட் கிவ் த ப்ரூஃப் ஆஃப் ஹர்ஸ்டின் இன் திஸ். இதில் என்ன ப்ரூஃப் இருக்கோ அதுதான் கொடுக்கணும். இப்போ அடுத்தது ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் V with respect to beta அந்த definition. Let beta be an ordered basis for an n-dimensional vector space V over a field F. The standard representation of V with respect to beta is the function phi beta from V to Fn defined by இதில் இருக்கிற ஏதான ஒரு வெக்டரை xn நம்ம குறிக்கிறோம் for each xn V. அது எப்படி போகுதுன்னா இது வந்து நம்ம whenever we have, இப்போ எனக்கு பேசிஸ் இருந்ததுன்னா see suppose Vக்கு டைமென்ஷன் V say n, அதில் பேசிஸ் வந்து பீட்டா V1 எட்ஸெட்ரா Vn இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஏதான ஒரு எக்ஸ் இன் கேபிட்டல் V எடுத்துட்டோம்னா இட் கேன் பி யூனிக்லி ரிட்டன் அஸ் A1 V1 பிளஸ் அண்ட் சோ ஆன் AN Vn. இது நமக்கு தெரியும். ஸோ இது கோஆர்டினேட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ் கோஆர்டினேட் ரெப்ரசன்டேஷன். இது வந்து எப்படி எழுதுவோம்னா A1 எட்ஸெட்ரா AN இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இதுதான் இந்த எக்ஸ் பீட்டா. இந்த இது வந்து கோஆர்டினேட் ரெப்ரசன்டேஷன் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதையெல்லாம் வச்சு ஃபார்ம் பண்றது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பீட்டா standard basis E1 E2 of R2 இது any other basis gamma. It is observed that beta and gamma are ordered basis. Yes, இது standard basis. இதில் வந்து determinant போட்டிங்கன்னா 4 minus 6 not equal to 0. So linearly independent, number of elements 2, dimension is 2 and therefore basis. ஸோ இதெல்லாம் ரிசல்ட்ஸு டிஸ்கஸ் பண்ணினது தான். நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் இப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம ஒரு எக்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த வந்து ஆர்டர்ட் பேர் 1, -2. நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் V வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பீட்டா அதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா இது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இல்லையா. ஸோ 1, -2 ஸ்டாண்டர்ட் பேசிஸில் இருக்கும்பொழுது ஜஸ்ட் 1 into E1 plus -2 into E2. அப்போ இந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் 1, -2 is 1 into 1 0 plus -2 into 0 1. So this is 1 into E1 plus -2 into E2. அப்போ அந்த கோஆர்டினேட் ரெப்ரசன்டேஷன் அந்த வெக்டர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பீட்டா வில் பி இங்க இருக்கிறது காலம்ல எழுதுவோம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் ரிட்டன் ஹியர், ரைட். இப்போ அதே வெக்டரை இந்த பேசிஸ்ல எழுதணும்னா, ஸோ அதுதான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ் வந்து இது, அப்போ இந்த பேசிஸ்ல எழுதணும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் காமா, ஸோ இது இந்த மாதிரி எழுதுவீங்க. அண்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் ஏ அண்ட் பி. எப்படி கண்டுபிடிப்போம்? A plus 3b, ஜஸ்ட் ரிகலெக்ட், A plus 3b வரும். அது வந்து யூ ஹாவ் டு ஈக்குவேட் டு 1 அண்ட் 2a plus 4b அது வந்து -2க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்றோம். யூ கேன் மல்டிப்ளை திஸ் பை 2 அண்ட் இது அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம்னா 4a this will get cancelled, giving 2b. This is minus, is it? Wait. We have a plus 3b equals 1 and so இது 2 times multiply பண்ணோம்னா 6b equals 2 and already இருக்கிறது என்ன நமக்கு 2a plus 4b. அப்போ we are subtracting, not adding, we are subtracting. So subtract பண்ணோம்னா we have 2b equal to 4, therefore b is equal to 2. So 2b equals 4, so it is -2 na subtracting கிறதுக்காக இது. Okay, subtracting. So you have b to be 2, once b is 2, 6, so 1 minus 6, so that gives you -5.
அப்போ இது -5 இன்டூ a வந்து -5 இன்டூ 1,2. அப்போ இந்த இதை வந்து ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்? -5 2 இப்படி எழுதணும். இங்க என்ன இருக்கோ அது காலம்ல எழுதணும். So 5 beta 5 gamma ரெண்டுமே that for the same vector we have determined. So we observed earlier that 5 beta is a linear transmission, right? So just இது computation அவ்வளவுதான். இப்போ இந்த B is isomorphic to Fnக்கு இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் இது. இப்போ for any finite dimensional vector space V with ordered basis beta, phi beta is an isomorphism. Very important question that this phi beta is phi beta ன்னு என்னன்னு இங்க கொடுக்கல. அப்ப நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். Phi beta is from V to Fn defined in this way. Now we have to prove that phi beta isomorphism னு சொல்லணும். So in fact 1-to-1 on to homomorphism. நமக்கு V ஓட dimension we have to be n. We are going to have, we can check phi beta is linear for any finite dimensional vector space V with ordered basis beta. Phi beta is an isomorphism அப்படின்னா we have to take dimension of V to be some number. We have to take dimension of V to be some number and correspondingly beta will have to assume as a basis. So இப்போ xன்னு ஒரு எலிமெண்ட் எங்க எடுக்கிறோம்? Vல எடுக்கிறோம். So it is written as this where beta is. So that means beta being a basis of V னா start பண்ணும்போது let V be finite dimensional vector space. Let V be a finite dimensional vector space of dimension n. Of dimension n. And let beta, in the beta, right? In the beta be a basis for B. So அப்படின்னா once you take x and y, so let x and y be in, let x comma y be members of capital V. Then you can write all this. X is written as summation ai bi and y is uniquely written in this way. இப்போ இது வந்து லீனியர் சொல்லணும்னா cx plus y எடுத்துக்கலாம் இல்லை x plus cy, that doesn't matter. ஸோ இதை வந்து நம்ம எழுதினோம்னா இதை எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது we will have அந்த கோஆர்டினேட் ரெப்ரசன்டேஷன் தானே. ஸோ we have this phi of this one is nothing but xக்கு பதிலாக summation ai vi c into yக்கு பதிலாக summation bi vi. So this one will go inside. So you will have phi beta of summation ai plus cbi vi. So like this you have. So correspondingly you will have the x plus cy க்கு the coordinate வந்து இந்த மாதிரி வரும். a1 plus cb1, a2 plus cb2. So this is nothing but இது நம்ம மேட்ரிக்ஸ் அடிஷன் படி தானே. ஸோ இந்த மாதிரி வரும். So once x is written in this way, basis என்ன இருக்கு, coefficients என்னவோ அதுதான் இங்க வரும், right? So phi beta equals phi beta of x, எங்கது phi beta of x இங்க என்ன நீங்க எழுதுறீங்க with respect to அந்த basis அந்த coefficients என்னவோ அதான் எழுதணும், அதான் ரூல். So this is what we get. இப்போ 1-to-1 சொல்ல போறோம். Okay, so we can check whether it is 1-to-1. இது வந்து இந்த மாதிரியும் சொல்லலாம், இதுல கொடுத்துருக்கிற மாதிரியும், இல்லைன்னா நம்ம இந்த டைப்லயும் போடலாம். இப்போ இமேஜஸ் ஈக்குவல்னா ப்ரீ இமேஜஸ் ஈக்குவல்னு சொல்ற அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்கேயும் அதுதான் இருக்கு, பட் ஜீரோ வெக்டர். ஸோ phi beta of x equal to இது அசம்ஷன். ஸோ கரஸ்பாண்டிங்கா இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா மீனிங் வந்து இதுதான் காலம் வெக்டர்ஸ். In the column vector. So naturally you will have ai's to be equal to bi's. X consider பண்ணோம்னா அதுதான் இது 1 to n. Summation I ranging from 1 to n.
இங்கேயும் summation I ranging from 1 to n. So x equal to y that we get. இப்போ a அப்படிங்கிறது ஒரு you consider an element in fn as this. Then this is nothing but இது வந்து is nothing but the coordinate vector in the basis beta. But this is nothing but your phi beta of x. So phi beta is onto. So இது வந்து it is obvious that this is associated with that. அதனால இந்த phi beta is onto. 1 to 1 onto இங்க homomorphism சொல்லியாச்சு. So your phi beta is an isomorphism. இப்போ இந்த commutative diagram இதுல வந்து என்ன சொல்றோம்னா reaching V via this path is same as reaching V via this path. So இந்த இடத்துல V to Fn வந்து இந்த standard representation அந்த இங்க சொன்னோம் இல்லையா this is standard representation of V with respect to beta. இது standard representation of W with respect to gamma. So இந்த மாதிரி இதை ரீச் பண்றதும் இந்த மாதிரி ரீச் பண்றதும் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறதுக்கு we are going to have a illustration. So two different ways of applying a linear transformation using coordinate maps phi beta and phi gamma give the same result. Right? இது ஒரு linear transformation, இது ஒரு linear transformation. இது ரெண்டு coordinate maps. So two different ways of applying linear transformation using coordinate maps and this give the same result. So let V and W be vector spaces of dimension n and m respectively, and let T from V to W be a linear transformation. Define A to be the matrix representation of T in the ordered basis beta and gamma. Then we are now able to use this to study the relationship between this and this as this. இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இங்க LA ஃபர்ஸ்ட் அப்புறம் phi beta. அதனால அதை நம்ம எழுதும்போது we will be writing like this only. Phi beta. See actually phi beta is a mapping from V to Fn. We will check that. அந்த phi beta ஓட domain வந்து இதனுடைய domain V. LA ஓட கோடொமைன் வந்து Fm. அதே மாதிரி தான் LA காம்போசிஷன் இது. ஸோ அதே மாதிரி phi gamma காம்போசிஷன் T. இந்த காம்போசிஷன் நம்ம எழுதுறது இல்லை. T-ஓட டொமைன் B. phi gamma-ஓட கோடொமைன் it is Fm. So we are getting. So equality of two mappings நம்ம சொன்னோம்னாலே முதல்ல டொமைன் அண்ட் கோடொமைன் சேமா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதை வந்து இல்லஸ்ட்ரேட் பண்றதுக்கு இதை வந்து phi beta and then LA T and then இதை வந்து நம்ம பார்க்கறச்சு அந்த மாதிரி பார்க்குறோம். பட் we applied this first and then this, and here we applied this and then this, right? So இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த இது சொல்லவும் சொல்லியிருக்கோம். இது வந்து முக்கியமான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஸ்டென் புக்ல இது இருக்கு. அது ரிப்பீட்டட் கொஸ்டின் வேற. So P3ங்கிறது collection of all ordered collection of all polynomials of degree at most 3 and இது வந்து at most 2. So differentiate பண்ணும்போது டிகிரி குறையும் இல்லையா? So you have this and let beta and gamma be the standard basis 1x x square x cube இதுல 1x x square basis for this and this respectively. Then let phi betaங்கிறது P3 of R to R power 4. That is R இது வந்து dimension 4 இதனுடைய dimension 4. So இந்த இதுக்கு phi beta இந்த மாதிரியும் phi gamma be the corresponding standard representation of P3 of R and P2 of R. If A is matrix of T, matrix representation of T in the ordered basis beta and gamma, then A இதை நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். And you will consider this polynomial P of x. இந்த எக்ஸாம்பிள் இந்த polynomial இதுதான் கன்சிடர் பண்ணோம்னா அவசியம் இல்லை. You can have any polynomial. So இந்த P of x இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா இந்த ஆர்டர் வந்து இம்மெட்டீரியல். நான் எந்த பாத்ல வந்தாலும் I will arrive at the same value அப்படின்னு சொல்றது தான் நம்மளுடைய எய்ம்.
That is an illustration for the statement what we gave now. இந்த இதுல கொடுத்தோம் இல்லையா, இதுக்குரிய ஒரு illustration தான். So 5 gamma t p of x தான் ரெண்டு சைடும். இப்போ images equalனா mappings will be equal. So இதை compute பண்றோம் first, அப்புறம் இதை compute பண்றோம். Show both are equal. சரி, எப்படி compute பண்றது? இப்போ p of x இருக்கு, right? p of x வந்து p of x, when we consider, it is 2 plus x minus 3x square plus 5x cube. So corresponding இதனுடைய standard basisல இதை represent பண்ணோம்னா it will be 2 1 minus 3 5. So தான் இந்த p of x beta தான் இங்க எழுதியிருக்கோம். So this is what your 5 beta of p of x. சரி, இப்போ இந்த LA அப்ளை பண்ணோம்னா நமக்கு தெரியும்ல, LA x is AX என்ன. அப்போ ஏங்கிறது இது தெரியுது, x இங்க இந்த xங்கிறது இந்த இடத்துல இதுதான். ஸோ அப்போ அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we are getting this. So one side we have calculated. இப்போ p of x அதை calculate பண்ணோம், that is p dash of x. So that is given by this. And இதனுடைய இந்த 5 gamma இதை நம்ம பண்ணோம்னா இது 1 minus 6 15 in the column we have to write. We can see that both are equal. So as the images are equal, we have the mappings to be equal. So that gives an illustration for LA composition 5 beta 5 gamma composition T ரெண்டுமே ஒண்ணுதான். So in the next video we'll have few exercise problems. Thank you.